தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி எல்லையெல்லாம் அவருக்கு வழிவகுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 67 வாசகமாக கர்த்தரை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 67ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நிகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீத பாட்டு என்று பார்க்கிறோம். இந்த சங்கீத பகுதியை ஆலய வழிபாடுகளுக்காக நிகினோத் என்கிறதான ஒரு இசைக்கருவியை மீட்டு பாடுகிறதான பாடல்தான் நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியாக இருக்கிறது. தேவன் தம்முடைய வழிகளை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விளங்க பண்ணினது போல புறஜாதிகளுக்கும் விளங்க பண்ண வேண்டும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு விளங்கம் பண்ணும் போது நாம் அந்த வழியிலே நடப்போம். தேவன் தம்முடைய ரட்சிப்பின் கிருபைகளை நமக்கு காண்பிப்பார். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்குள் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. நாம் வாசிக்க போகிறதான தியான பகுதியை பார்க்கும் பொழுது 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். வசனத்தை வாசிப்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று குறித்தான் இக்காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்கிறது. விக்கிரகங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டை மறைவிலே வந்தடைவேன் என்று 57ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காகவே, அவர் நமக்கு இறங்கி தயவை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலே எனக்கு இறங்கும் தேவனே என்று நாள்தோறும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறது போல நாள்தோறும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். மிகுந்த கிருபையினாலும் நித்திய கிருபையினாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம். சீயோன் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். தயை செய்யும் காலமும் குறித்த நேரம் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுடைய சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுகிற
தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்திற்கு திரும்ப வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு யார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்? மனாசே ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையை விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றால், நெருக்கப்படுகையிலே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த மனாசே ராஜாவுடைய தகப்பன் தான் எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மீது அதிக நம்பிக்கை வைத்து கர்த்தரையே பின்பற்றினதான ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஆனாலும் அவன் பிள்ளையாகிய மனாசேவோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் கவனியாதே போனான் என்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் வழி விலகி போனான் என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி கொண்டு, பாகாலுக்கு பலிபீடங்களை எடுத்துக்கொண்டு, வானத்து சேனைகளை அவன் பணிந்து கொண்டு, கர்த்தருக்கு முரண்பாடான காரியங்களை அவன் செய்து வந்தவனாக இருக்கிறான். இப்படி செய்து வந்திருந்த போதிலும் அவன் நெருக்கப்படுகிறான். எதனால் நெருக்கப்படுகிறான் என்று பார்க்கும்போது, மனம் போன போக்கிலே அவன் வாழ்ந்து கொண்ட நிமித்தமாக அசரிய ராஜாவுடைய சேனாதிபதியுடைய கைகளிலே கர்த்தர் அவனை ஒப்புக் கொடுக்கிறார். நெருக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி கெஞ்சி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இழந்த அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப அவர் அளித்த தேவனாக இருக்கிறார். கர்த்தரே தேவன் என்பதை மனாசே அறிந்தான் என்று பார்க்கிறோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருப்பதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சகல ஜனத்தை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதை அவர் உனக்கு வாக்குத்தத்தமாக அறிகிறார். உன் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்கள் காணித்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று பார்க்கும்போது ஏசாயா புஸ்தகத்திலே 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் வசனத்தை. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆல்ரெடி பிளஸிங் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி
blessing கொடுத்துட்டார். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? ஹalleluya ஹalleluya. கலாத்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து இப்படி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தினாலே இப்படி ஆயிற்று என்று பார்க்கிறோம். ஹalleluya. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் அதாவது விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே புறஜாதியாரை கர்த்தர் நீதிமானாக்குகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்குமே அருளப்படுது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லப்படாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்தே அவர் சொல்லி இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஒருவர் யார் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததி என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். உனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பார்க்கும்போது நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினதினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிறதான ஆசீர்வாதத்திற்கு உடன் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகத்திலே அவருடைய வார்த்தையாலே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கு ஓபேத்-ஏதோமை குறித்து பார்க்கிறோம். கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம். இந்த ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் பொழுது அந்த ஓபேத்-ஏதோமையும் அவருடைய வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டியிலே தேவனுடைய வார்த்தைகள் அடங்கினதான கற்பனைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த கற்பனைகள் நிமித்தமாகத்தான் அவருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டதான அந்த கற்பனைகள் இருந்ததினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு சிறந்த பாடகன் ஓபேத்-ஏதோம். இவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதினாலே இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். ஆக தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வீட்டையும் அவருக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆசீர்வாதமானதான மழை ஒவ்வொரு வீட்டிலும் பெய்ய செய்வதற்கு அவர் வல்லவனாக இருக்கிறார். கர்த்தர் பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் அருள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் வாசித்த வேத வசனத்திலே 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பிற்பகுதியை பார்க்கும்போது உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தின் ஒளியினாலே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியக்காரரின் மீது கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையினாலே ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி செய்து நம்மீது அவர் கிருபையாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நமக்கு ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் தருகிறார்? அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. யாத்ராமதி புத்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்க்கும்போது 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் மோசே சாட்சியின் பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே
தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசேயை கர்த்தர் சொன்னார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலை உச்சியிலே காலமே என்னுடைய சமூகத்திலே வந்து நில்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விடியற் காலத்திலே ஆயத்தமாகணும், மலை மேல் ஏற வேண்டும், அவருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகத்தையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு மோசே கற்பலகைகளை இழைத்து கொண்டு தேவன் எழுதுவதற்காக கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அவன் இழைத்து கொண்டு வந்ததான அந்த கற்பலகைகளை தேவன் தம்முடைய விரலினாலே அவருடைய வார்த்தைகளை எழுதினார் என்று பார்க்கிறோம். ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல முகமுகமாய் பேசினார். காலையிலே அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகத்தையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று 2 கொரிந்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்த தேவனாக இருக்கிறார். எப்படி பிரகாசிக்க செய்தார் என்று பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 135ஆம் வசனத்திலே உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும், அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதியும். உலகத்திலே நாம் ஜீவனுள்ள வசனங்களை பிரித்துக் கொண்டு உலகத்தின் சுடர்களை போல பிரகாசியுங்கள் என்று பிலிப்பியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் போது நாம் பிரகாசம் அடைகிறோம், அவருடைய வார்த்தையினாலே நாம் பிரகாசம் அடைகிறோம் என்று பார்க்கிறோம். நாம் பார்த்திருக்கிறோம் 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் யாருக்கு இறங்குகிறார் என்று பார்க்கும்போது அவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் அவர்களுக்கு அவர் இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் வாசித்த வேத வசனத்திலே எப்படி தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிறார் என்றால் அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறவர்களை பிரகாசிக்க செய்கிறார். அவருடைய வார்த்தையை பிரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வேத பகுதியின் வழியாக இக்கால வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை கொடுத்தவிட நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.